மோட்டரோலா கம்பெனி இந்தியாவில் கூடிய விரைவில் வேர்ல்டுல ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் மற்றும் இல்லாமல் அந்த ஃபோன் வந்து மிலிட்ரி கிரேடு டியூரபிலிட்டியில் வந்து பாஸ் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் மக்களே, மிலிட்ரி கிரேடுனா அதாவது நீங்கள் கீழே போட்டு ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழேருந்து போட்டாலும் ஒன்றும் ஆகாது, டிஸ்பிளே உடையாது, அந்த அளவுக்கு ரஜிட்டான ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஸ்லிம்மாகவும் நாங்கள் கொடுப்போம் வேர்ல்டில் அப்படின்னு சொல்லி மோட்டரோலா கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொபைல் பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய விரைவில் வந்துடும். இந்த மொபைல் பற்றின டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேஜெட் தமிழை திறந்து பார்க்கலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டரோலா H50 Neo அப்படின்ற மொபைலை பற்றினது. இது பார்த்தீங்கன்னா 30,000 ரேஞ்சுக்குள்ளே லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலரில் லான்ச் ஆகுது. கிரே, ப்ளூ, போனிகா அண்ட் மில்க் அப்படின்ற 4 கலர்ஸ். பேண்டோன் கலர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற 4 இதழில் சூப்பரான கலர்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 4 கலர் பார்த்தா உங்களுக்கு பாருங்க யூனிக்கான கலர்ஸா இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட்ல வருது. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட்ன்றதுனால உங்களுக்கு தண்ணிக்குள்ள 30 நிமிஷத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது இந்த மொபைல் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லப்படுவாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் அதான் குறிக்கும். பட் ஆனால் நீங்கள் தண்ணியில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு கையை விரிச்சிருவாங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை தான். தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டாலும் ஒன்றாகாதுன்னு ஒரு நம்பிக்கை. பட் அதுக்கு நீங்கள் வேணுங்கன்னே யூஸ் பண்ணி ஏதாச்சும் சப்போஸ் வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா கம்பெனி வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு கம்பெனி வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதுவும் கொடுக்கறதே இல்லை. அவங்க வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுக்கறதில்ல, வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ வாட்டர் டேமேஜ் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் மற்றும் வாட்டர் ப்ரூஃப்கான வித்தியாசம் அப்படின்னு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே வீடியோ போடுவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8.1 mm திக்னஸோடு வருது. ஸோ இது அந்தளவுக்கு தின்னாக ஸ்லிம்மஸ்ட் ஃபோன்லாம் சொல்ல முடியாது. அதாவது மோட்டரோலா H50 Neo அப்படின்றது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே தான் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, LGயோட OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அதாவது POLED. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 7300 அப்படி, அதாவது 7300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 nm FinFET ப்ராசஸ் மூலியமாக தயாரிக்கப்படுது. Mali G615 அப்படின்ற ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிபி என்ன பண்ணுவோன்னா ஒரு ஹை-அண்ட் கேமையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு சூப்பராக ப்ளே பண்ணலாம். அந்த அளவுக்கு கேப்பபிள் ஆனது இந்த கிராஃபிக்ஸ். இதோட ப்ராசஸர் ஆக்டா கோர் ப்ராசஸர் 2.5 GHz ஹை கிளாக் ஸ்பீடு வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் கோரை. மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் கோர், அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நார்மல் டே டு டே யூஸுக்கு வந்து மீதி கோர்ஸ்லாம் யூஸ் ஆகிற மாதிரி கிளாக் பண்ணியிருக்காங்க. 2 GHz A55 ஆர்கிடெக்சரில் பிளான் பண்ணியிருக்காங்க. 8 GB RAM மற்றும் 12 GB LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. Android 14 டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது. 50 MP மெயின் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. ஸோ இது ஒரு நல்ல கேமரான்னு சொல்லலாம். பட் ஆனால் இதோட சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து தான் நல்ல கேமராவோ இல்லையான்னு சொல்ல முடியும். அது ஃபோன் லான்ச் ஆகணும். குவாட் பிக்சல் டெக்னாலஜியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 13 MP அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்கோம் வித் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா, அதாவது ஆட்டோ ஃபோக்கஸும் ஆகும் அல்ட்ரா வைடு கேமராவில் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்த் கேமராவும் கொடுத்துருக்கோம் தண்டத்துக்குன்னு, அது கம்பெனி சொல்கிறது நம்ம சொல்கிறோம். 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக ஒரு நல்ல ஒரு பிக்சர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் மோட்டரோலோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் குவாலிட்டி இல்லை அப்படின்றது சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது தொடர்ந்து. ஸோ இந்த கேமராவில் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். இதுலேயும் குவாட் பிக்சல் டெக்னாலஜி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கு பார்ப்போம் மக்களே. USB-C ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாதுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அதாவது 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸோட. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 171 grams தான் மக்களே. ஸோ இது வந்து ஈஸி டு கேரியாக தான் இருக்கும் இந்த மொபைல், அதாவது வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகும். 5G கன்ஃபார்ம் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆணி அடித்து சொல்லிட்டாங்க. நேசமணியே வந்து சொன்னாலும் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Wi-Fi 6 சப்போர்ட்டு ப்ளஸ் Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்குது. இதோட பேட்டரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்ரி வந்து தாங்குமா தாங்காதா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. ஏன்னு பார்த்தீங்கன்னா Dimensity ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் ஆகி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, இந்த ஃபோன் லான்ச் ஆனோன்னா யாரும் வாங்காதீங்க ப்ரோ. மோட்டரோலாம் யார் ப்ரோ வாங்குவான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது.
பட் சப்போஸ் கேமரா அல்டிமேட்டாக இருந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல மொபைல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதாவது இதோட ப்ராசஸரை வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய மொபைல் கேஜெட் டெக்னாலஜி பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வேணும்னா நீங்கள் கேஜெட் தமிழை திறந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது கேஜெட் தமிழ்.